தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் அண்ணா சிலை அருகே உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜோதி அறக்கட்டளை சார்பில் மாணவிக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சை பழைய பெருங்கல் அருகே உள்ள கலைஞரின் திருவுருவத்திற்கு ஊர்வலமாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். தற்போது இதே தினத்தில் ஒரு ஏழை மாணவிக்கு கல்வி உதவித்தொகை தொகையும் வழங்க இருக்கின்றனர். ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் இருக்கிறார். இன்றைய தினம் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞரின் 8வது ஆண்டு நினைவு நாள். இன்றைய தினம் மாலை அணிவித்து ஊர்வலம் வேற என்னெல்லாம் செய்றீங்க? வணக்கம் சார். நம்ம முன்னாள் முதலமைச்சரும் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுவதுமான கலைஞர் கருணாநிதி அவர்களோட 8வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய தினம் ஜோதி அறக்கட்டளை சார்பில் அதன் பணியாளர்கள் மற்றும் நமது அமைப்பை சேர்ந்தவர்கள் சுமார் 50 பேர் ஊர்வலமாக தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். மேலும் பேனா பிடித்த விரல்கள் உலகை ஆளும் என்பதை கலைஞர் கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார். அவரோட கனவை இன்னைக்கு நம்ம மெய்ப்பிக்கிற விதமாகவும் வறுமையில பிடியில இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு படிப்பை நம்ம கொடுத்தோம்னா அந்த மாணவியோட தலைமுறையே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துற விதமாகவும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எந்த குழந்தையும் வறுமையால படிப்பை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதையும் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார். அதை மெய்ப்பிக்கிற விதமாக கலைஞரோட 8வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று தஞ்சை கீழவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விளிம்புநிலை குடும்பத்தை சேர்ந்த பள்ளி மாணவி அவங்களோட கல்வி கட்டணம், சீருடை கட்டணம் மற்றும் எழுது பொருட்கள் கட்டணத்துக்கு உதவி செய்யுமாறு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று இன்று அந்த மாணவின் உறவினரிடம் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 20,000க்கான காசோலையானது இன்று வழங்கப்பட்டது. விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு தருணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.